வெளிநாடுகளில் இருந்து நிதி பெற்று இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படும் பீட்டாவை தடை செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடந்த போராட்டத்தில் பீட்டா அமைப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த நிலையில் பீட்டாவை தடை செய்யும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சூரியபிரகாசம் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் வெளிநாட்டிலிருந்து நிதி பெற்று இந்திய இறையாண்மைக்கும் கலாச்சாரத்திற்கும் எதிராக பீட்டா செயல்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிராக பேசும் சுப்பிரமணியன் சுவாமி, ராதாராஜன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. இந்த வழக்கை இன்று பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என வழக்கறிஞர் சூரியபிரகாசம் நீதிபதி மகாதேவன் முன்பு முறையிட்டார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி நாளை இந்த வழக்கை விசாரிப்பதாக தெரிவித்தார். இதேபோன்று நேற்று ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர் பாலு என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வலியுறுத்தினார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி மகாதேவன் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய மனுதாரருக்கு வலியுறுத்தினார்.